நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளிலும் நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டி இதோ அவருடைய சத்தியங்களை கொடுப்பதற்காக அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி டிவைன் ஸ்லோனஸ், தெய்வீக நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸ்லோனஸ்க்கு வேற என்னெல்லாம் சொல்லலாங்க? ஸ்டெடி. சரி, நம்ம பார்க்கலாம், அதோட வார்த்தையோட அர்த்தமும் பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஒரு ஆதார வசனத்தை வாசிச்சு இன்னைக்கு பாடத்துக்குள்ள போகலாம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த ஒரு வசனத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பாடத்தில் படிச்சிருப்போம்? ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம படிப்போம், கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் மட்டும் தான் தலையாட்டுறாரு. சரி, எந்த ஒரு பாடத்தில் பார்ப்போம் அப்படின்னா சார்ட் ஆஃப் த ஏஜஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அந்த யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படின்ற அந்த ஃபுல் சார்ட்டுக்கு ஒரே வசனம் தான் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் எந்த வசனம் அப்படின்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்ற இந்த ஒரு வசனத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்துக்குமே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்கே சாம்பிளாக ஒரே வசனமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அங்கே ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னன்னா, அது தாமதித்தாலும் எது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு தரிசனம் என்னங்க, தாமதித்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த டிவைன் ஸ்லோனஸ் அப்படின்னா என்னன்றது அந்த ஒரு 2 வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு அப்புறம் உள்ள போகலாம். டிவைன்னா என்னங்க, ஒரு தெய்வீக ஒரு நிலைமை. ஓகேங்களா? தெய்வீக தன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்லோனஸ்க்கு என்னென்னலாம் சொல்லலாம்? ஆமாம், மெதுவாக, இல்லைன்னா பொறுமையாக, படிப்படியாக, இல்லைன்னா தாமதமாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையை வேணாலும் என்ன பண்ணலாம்னா அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஒரு 2 வார்த்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா, டிவைன் ஸ்லோனஸ் அப்படின்ற இந்த ஒரு 2 வார்த்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா என்ன ஒரு அர்த்தம் வருது அப்படின்னா, ஒரு தெய்வீக நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இல்லைன்னா தேவனுடைய ஒரு நிதானமான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி தான் பண்ணுறாருங்க, ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, படிப்படியாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு அந்த ஒட்டுமொத்த பிளானுமே என்னங்க, ஒரு எக்ஸாம்பிள், கரெக்டுங்களா? ஒட்டுமொத்த சார்ட் ஆஃப் த ஏஜஸ்மே எப்படி தானா அந்த ஒரு வசனத்தை தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா தேவன் எதை செஞ்சாலுமே எப்படி தான் செய்வார் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக, மெதுவாக தான் அங்கே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் பிரதர் இந்த ஒரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா, எது தேவனுடைய அந்த ஒரு நிதானமான ஒரு நிலைமை. ஓகேங்களா? அவர் எதை செஞ்சாலும் எப்படி தான் செய்வார், ரொம்ப நிதானமாக தான் செய்வார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா, நம்மன்னு சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகள், ஓகேங்களா, முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய அந்த ஒரு நிதானமான அந்த ஒரு போக்கை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில சரியாக வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படி இருப்போங்க, ஆமாம், எதுவாக இருந்தாலும் இம்மீடியட்டா, கரெக்டுங்களா? ஸோ அதே ஒரு பழக்கத்திலேயே நம்ம வளர்ந்துட்டோம், அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, படிப்படியாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே செய்கிறார். ஸோ இதை நம்ம, அதுவும் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்லேருந்து, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லேருந்து எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
ஓகேங்களா? இந்த சார்ட் நம்ம பார்த்துருப்போம். இதில் ஸ்மால் ஏன்னா என்னங்க, கேபிட்டல் ஏன்னா என்ன, பேசிக் சப்ஜெக்டில் என்ன பண்ணியிருப்போம் நம்ம? ஆமாம், யாராவது வந்து எடுத்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு பேசிக் சப்ஜெக்ட் தானே, யாருக்கோ எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? நம்மள ஒன்லி அட்வான்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்பயுமே வந்துடக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் அழகாக சாப்டர் 12 மட்டும் நம்ம எடுத்து படித்தோன்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு நம்மளுடைய 7ஆம் தூதன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைம் கிடைக்கும் போது அதை எடுத்து படிக்கலாம். இந்த ஒரு ஒட்டுமொத்த திட்டத்தையுமே தேவன் எப்படி தான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப நிதானமாக தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மால் ஏலேருந்து அந்த அடுத்த ஸ்மால் பி போகிறதே எப்படி தான் இருக்கும், பொறுமையா. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் பொறுமையாக தான் அங்கே நடத்துறாரு. எதையுமே என்ன பண்ணுறது இல்லையா, திடீர்னு சடனா இல்லை டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறது இல்லையா, தேவன் எந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ தேவன் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக படிப்படியாக பொறுமையாக செய்கிறார் அப்படின்னா நம்மளை என்ன செய்ய சொல்கிறாருங்க, அதுதான் அந்த வசனம் வாசித்தோம். திருப்பி கூட வாசிச்சிடலாம் பாருங்க. ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஓகேங்களா? அப்புறம் நம்மளை என்ன பண்ண சொல்றாருங்க, அவர் நிதானமாக பண்றாரு, பொறுமையா பண்றாரு. நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு? ஆமா, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ணணுங்க, காத்திருக்கணும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து அவர் என்னதான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு காத்திருக்கிற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்றாருன்னா அங்க நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு காத்திரு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு பிரதர்கிட்டயோ சிஸ்டர்கிட்டயோ ஏதோ ஒன்று கேட்குறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். என்னங்க வெயிட் பண்ண சொல்கிறீங்க, நேற்று சொன்னேங்க உங்கள்கிட்ட, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணல. ஆமாம், அந்த வெயிட் பண்ணணும், அந்த காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்குதுங்க இப்போதைக்கு, ஒருத்தர்ட்டையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா எதை அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த காத்திருக்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபோன் அடிக்கிறோம், பிரதரோ சிஸ்டரோ எடுக்கல, அடுத்த ஃபோன் எவ்வளோ நேரத்தில் அடிப்போம், காத்திருக்கோமா? சரி, அடுத்த ஃபோன் அடிக்கிறோம், அப்பயும் எடுக்கல அவங்க, அடுத்தது எப்போ அடிப்போம்? 3-4 வாட்டி அடிச்சிட்டோம், எடுக்கல. இல்லை, அந்த காத்திருக்கிற அந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க இப்போ ஃபோன் எடுக்கலைன்னா ஏன் எடுக்கல, அவங்க எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க மேபி. அதை நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு காத்திருக்கோமா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்தில் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க, இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்னா அங்கே டெஸ்ட் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மள்ட்ட என்னதான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த காத்திருக்கிற விஷயத்தை தான் அங்கே எதிர்பார்க்குறார். பிரதர் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த ஒரு வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியாதான். யாராவது வந்து இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே நம்மளால என்ன பண்ணிக்க முடியாதான்? ஆமாம், அது ஜீர்ணிக்கவே முடியாதான். ஒரு பிரதர் வந்து திடீர்னு பிரதர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன், இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம திருப்பி அந்த ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணுவோம், அதை ஒரு சொல்லாமையே போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அந்த ஒரு காத்திருக்கிற அந்த வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப லேகிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை குறித்து வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரா மனுஷர்கள்ட்ட அவர் பேசும்போது நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறாராம், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பழைய ஏற்பாட்டிலேருந்து தொடங்கி நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரா அந்த ஒரு பொறுமையை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரான்னு திருப்பி திருப்பி அங்கே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுமே வந்து இந்த ஒரு பொறுமை, இந்த காத்திருக்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை வந்து தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள்ட்டையும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ வந்து தேவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறார், நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறார்.
ஓகேங்களா? நம்மளும் வெயிட் பண்றோம் அப்படின்னா பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா, தேவன் வந்து பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நம்மளையே காத்திருக்க சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பின்னாடி யார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா? தேவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவாராம்? அதுக்குன்னு ஒரு காலத்தை, அதுக்குன்னு ஒரு நேரத்தை என்ன பண்ணிடுவாராம்? எடுத்து வச்சிருவார். இந்த நேரத்துல தான் இதை உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நம்ம ப்ரேயர் பண்றோம், ஏதோ கேட்குறோம் அப்படின்னா இந்த ஒரு சகோதரனுக்கு இந்த ஒரு சகோதரிக்கு இல்லைன்னா என்ன பண்ணும், யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த டைம்ல தான் அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருங்க தேவன்? அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவார். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? அங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இமீடியட்டாலாம் அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். எந்தெந்த விஷயத்துலலாம் அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பொறுமையா இருக்கிற விஷயத்த, இந்த காத்து இருக்கிற விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுங்க? அங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதை நம்ம எப்படி காத்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணுமா. அதாவது தேவன் எப்படி அங்க காத்திருந்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ணணுமா, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வெயிட் பண்ணணும், அங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனா மனுஷர்கள்ட்ட என்ன இருக்காதான்? பிரதர் சொல்றாரு, மேன் இஸ் ஈகர். ஈகர்னா என்னங்க? ரொம்ப ஆவலா இருப்பாங்க. இப்ப சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க? வெயிட் பண்ணவே முடியாது. என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப என்ன பண்ணுவாங்க? ஈகரா இருப்பாங்க. ஹரீட் அண்ட் இம்பேஷண்ட். ஹரீட்னா என்னங்க? ரொம்ப அவசரமா இருப்பாங்க. எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? இமீடியட்டா இப்பயே அதை அங்கேயே என்ன பண்ணணும்னா செஞ்சு முடிச்சிடணும். இல்லைன்னா இம்பேஷண்ட், பொறுமையே இருக்காது. ஓகேங்களா? ஹியூமன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம யாருங்க? ஹியூமன்ஸ் இல்லை, கரெக்ட்டுங்களா? நம்மளாம் யாரு? ஆமா, புது சிருஷ்டிகள். ஸோ இது நம்மளுக்கு வராது, கரெக்ட்டுங்களா? நம்ம எப்படி இருப்போம்? ஆமா. அடுத்தது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காட் இஸ் நெவர் இன் ஹேஸ்ட். ஹேஸ்ட்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவசரம். ஓகேங்களா? தேவன் எதுவுமே என்ன பண்ண மாட்டாராம்? அவசர அவசரமா அங்க செய்யவே மாட்டாரு. டிவைன் ப்ரொசீடிங்ஸ் ஆர் ஸ்லோ. ரொம்ப மெதுவாக தான் என்ன பண்ணுவாராம் தேவன் ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்க செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள், கியூல போய் நிக்கிறோம். என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏடிஎம் வெளியே கியூல நிக்கிறோம்னா, இல்லை ஒரு காய்கறி கடையில் போய் நிக்கிறோம், நம்ம போய் நின்றுட்டோம், நம்மளுக்கு பின்னாடி வந்த ஒரு 2 பேர் நம்மளுக்கு முன்னாடி காய் வாங்கிட்டாங்க, இல்லைன்னா அந்த கடைக்காரர் போட்டாரு, என்ன பண்ணுவோம்? கடைக்காரன் அவ்வளோதான் இன்னைக்கு, கரெக்டுங்களா? பொறுமையா இருப்போமா இன்னைக்கு? நான் தான் முன்னாடி வந்தேன், எனக்கு என்ன நீ பார்க்காம என்ன பண்ணிட்ட? வருதுங்களா? அப்போ அங்கே நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணுறோமா, காத்திருக்கிறோமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பார். அதை நம்ம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதான் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். தேவனை குறித்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா, தேவனுடைய சிந்தையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான்னா வெயிட் பண்ணணும். தேவனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சிந்தையில் என்ன இருக்குது, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய வழிகள் என்ன அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணணுமா? காத்திருந்து அங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் இது. இது வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள்ட்டையும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய கேரக்டர் சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருப்போம். அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்பை குறித்து நிறைய கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? நிறைய சப்ஜெக்ட்ஸ், ஈவில் ஸ்பீக்கிங்கு, இல்லைனா ஈவில் சர்மைசிங், நிறைய கேரக்டர் ஸ்டடீஸ்லாம் கேட்டிருப்போம். அது கேட்க கேட்க என்ன ஆகும்? இப்போல்லாம் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகுங்க? ஏன்னா எந்த ஊரில் எந்த ஆன்லைனில் சப்ஜெக்ட் எடுத்தாலுமே என்ன ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாயிண்ட் வந்துடுது, என்னங்க?
ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணாதீங்க, ஈவில் சர்மைசிங் பண்ணாதீங்க. ஸோ இதை நம்ம அதுக்கு தான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கேட்க சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது என்ன ஆகுதுங்க, ஓ தீமை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா கூட நம்மளுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்த ஈவில் சர்மைசிங், தீமையா யோசிக்கிறது. அப்ப நம்மளுக்கு சிந்தையில தப்பான ஒரு யோசனை வருது அப்படின்னாவே என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு ஓகே இது தப்பு, இது தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சிந்தையிலே என்ன பண்ண ஆரம்பிப்போம், அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்போம். அதே போலதான் தேவன் இந்த ஒரு காத்திருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையுமே என்ன பண்றாரு அப்படின்னா அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உடனே கிடைக்காது. ப்ரேயர் பண்ணுவோம், டெய்லி கூட ப்ரேயர் பண்ணுவோம், உடனே கிடைக்காது, ரொம்ப டிலே ஆகலாம். ஓகேங்களா? உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆல்டர்னேட் ரூட் எடுத்து அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க எந்த ஒரு விஷயமே அங்க பண்ணக்கூடாது. ரொம்ப பேஷன்ஸா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது தேவனா கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதான் திருப்பி சொல்றாரு என்னன்னா, இந்த ஒரு கேரக்டர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள்ட்டையும் அது அங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த லூஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவன் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோங்க, அது எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்ல ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம்ல. அதனால தேவன் இதோட பெருசா கூட கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாருங்க, பிளான் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப அவசரத்தினால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை தவற விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஓகேங்களா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணும், நம்பிக்கையோட காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம கையில எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒன்று கேட்குறோன்னு வச்சுக்கோங்க தேவன்கிட்ட, நம்ம அது கிடைக்கலன்னா என்ன பண்ணிடுவோங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது கிடைக்கல. ஆனால் எந்த ஒரு சிந்தையில வெயிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கையில ஒன்றுமே இல்லை, ஒரு ஆப்ஷன் இல்லை, நம்மள்ட்ட ஒரு பவர் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், சரி காத்திருந்து தான் ஆகணும், அதனால என்ன பண்ணலாம், காத்திருக்கலாம், தேவன் எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அங்க காத்திருந்துடக்கூடாது. அதுக்கு தான் அங்க சொல்றாரு, நம்பிக்கையோட ஒரு விசுவாசம் வச்சு தேவன் மேல என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க நம்ம காத்திருக்கிறவர்களா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த காத்திருக்கிற விஷயம் இல்லாததுனால தான் பிரதர் சொல்றாரு என்னன்னா நிறைய மனுஷர்கள் நிறைய பிரச்சனைக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்றோம். நிறைய இஷ்யூஸ் வருது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா ஆஃபீஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனையில போய் முடியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த காத்திருதல், இந்த வெயிட் பண்றது இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ தேவனுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன இருக்குதுங்க, அவர் எதை செஞ்சாலும் பொறுமையா படிப்படியா என்ன பண்ணுவாருங்க அங்க செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்ப தேவனுடைய சிந்தை இஸ் ஈக்குவல் டு யாரோட சிந்தைங்க, இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை. கரெக்டுங்களா? அவங்க ரெண்டு பேரோட சிந்தையும் எப்படி இருக்கும், ஒன்னா இருக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு சிந்தையும் மேட்ச் ஆகணும். யார் தான் மேட்ச் பண்ண போறா, 1,44,000 பேர் தான் மேட்ச் பண்ண போறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த 1,44,000 பேருடைய சிந்தை எப்படி இருக்கணும், தேவனுடைய சிந்தையோட மேட்ச் ஆகும். ஸோ அவர் எப்படி பொறுமையா நிதானமா படிப்படியா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாரோ அந்த டிவைன் ஸ்லோனஸ், ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கல்டிவேட் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய மைண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு அவசரமாக ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறது, இல்லை அவசரப்பட்டு பேசுறது, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ தான் யாரோட சிந்தைக்கு போய் மேட்ச் ஆக முடியும். ஆமாம், சிந்தை மேட்ச் ஆனால் தான் என்ன பண்ணுவாருங்க, நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேவனுடைய நிதானமான ஒரு போக்கு, அந்த ஒரு ஸ்லோனஸ்ஸு எந்தெந்த விஷயத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். அது பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்கையிலேருந்து தொடங்கி நிறைய விஷயங்கள் சொல்லி கடைசியாக கிருபை வரைக்கும் சொல்கிறாரு.
எல்லாத்திலையுமே தேவன் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிதானமா, படிப்படியா, பொறுமையா தான் என்ன பண்றாராம், ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க செய்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் இது எதை பார்க்க போறோம் அப்படின்னா, பூமியின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் எர்த். பூமி எப்படி படைக்கப்பட்டதுங்க? வால்யூம் 6 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? எப்படி அந்த பூமியானது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது எங்க தான் வருது அப்படின்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். கரெக்டுங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒரே வசனம். அதுக்குள்ள எத்தனை வருஷம் இருக்கு? ஒரே ஒரு வசனம் தான். ஆதியில தேவன் என்ன பண்ணிட்டாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு காலப்பகுதி இருக்கு, எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இருக்கு. அப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, பொறுமையா என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்க செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எர்த் மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம், பூமியை மட்டும்தான். ஓகேங்களா? ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பொறுமையா ஒன்னொன்னுத்தையும் செஞ்சிருப்பார். ஏன்னா பூமி, இந்த ஒரு நிலா, சூரியன், இந்த ஒரு சூரிய குடும்பம், ஓகேங்களா, 9 பிளானட்ஸ், என்ன சொல்லுவோம், ஒரு மில்கி வே கேலக்சி. கரெக்டுங்களா? அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவ்வளோத்தையும் படைக்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டா இருக்கும்? ஓகேங்களா? அப்படின்னா எதுவுமே அதுதான் இந்த படைப்புல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டக்குன்னு சடனா என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க செய்யறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா தான் அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இன்னொரு விதமாகவும் நம்ம எடுத்துக்க கூடாது. என்ன அப்படின்னா, தேவனால அப்படி செய்ய முடியாதோ, டக்குன்னு செய்ய முடியாதுங்களா, அவருக்கு பவர் இல்லையோ, வல்லமை இல்லை, ஞானம் இல்லை, அதனால அவரால் அதை செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாவும் புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அவர் படைக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருடைய 4 கேரக்டர்ஸ், நீதி, அன்பு, ஞானம், இன்னொன்னு என்னங்க, வல்லமை, 4த்தையுமே என்ன பண்றாருங்க, பர்ஃபெக்டா என்ன பண்றாருன்னா அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அவர் படைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால அவர் வல்லமை இல்லை, அவர்கிட்ட ஞானம் இல்லை, அதனால இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸ்லோவா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு ஹிஸ்டரியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 6th வால்யூம் ஸ்டடியில். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பூமி எப்படி இருக்குங்க, லாவா மாதிரி இருக்கும், நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு குழம்பு என்ன ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுங்க, அப்படியே அந்த ஒரு ஹார்ட்னஸ் வரும், அந்த ஒரு தன்மைக்கு என்ன ஆகும்னா அங்க மாறி அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எவ்வளவு வருஷம் ஆச்சு, பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது. அப்படியே பொறுமையா அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு திடத்தன்மைக்கு அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இப்ப நம்ம பூமியை பார்க்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் மனுஷர்கள் வந்து அதை பார்த்தோம், மனுஷர்கள் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஆனா இது ஆதியிலேருந்து நம்ம போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா உள்ள அவ்வளோ விஷயங்கள் அங்க ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம 7ஆம் தூதனும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, 6th வால்யூம்ல அழகா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அது எப்படி எவ்வளோ பொறுமையா அந்த ஒரு பூமியானது அங்க படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, அந்த முதல் நாள் நடக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு, 7000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிருக்குங்க, 42,000 வருஷம் ஆகுது. கரெக்டுங்களா? அப்படின்னா இதை எவ்வளோ பொறுமையா செஞ்சிருப்பாரு பாருங்க. ஆக்சுவலா இந்த ஒரு கால்குலேஷன் யாருக்கு மட்டும் தான் தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்துல போய் கேட்டா ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட போய் கேட்டா அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்ப என்ன விஷயம், அந்த ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட அதை வந்து தேவன் யாருக்கு தான் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அங்க வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இதுல வந்து 42,000 வருஷம் ஆகுதுல்ல, இதை அவரால் என்ன பண்ண முடியும், ஒரே நாள்ல கூட செய்ய முடியும்ல. என்ன பண்ணலாம், வல்லமை இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்கலாம், டக் அப்படின்னு சொல்றதுக்காட்டி கூட என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பூமியை அங்க படைச்சு வச்சிருக்கலாம். ஆனா அதை செய்யாம பொறுமையா தான் அவர் என்ன பண்றாரா அந்த ஒரு விஷயத்த அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே யாருக்காக செய்யறாரு,
மனுஷர்களுக்காக தான் செய்றாரு. ஓகேங்களா? ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவை, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெட்ரோல் போடணும்னா என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே என்ன பண்ணிட்டாருங்க. அப்ப தெரியுது அந்த ஒரு ஃபுல் ஞானம், விஸ்டம். ஓகேங்களா? அவ்வளவும் தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க செஞ்சு வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா அவருடைய திட்டமே என்னங்க? மனுஷனை படைக்கணும் தான். கரெக்ட்டுங்களா? அப்ப மனுஷனை படைச்சு அந்த ஒரு மனுக்குலத்திலிருந்து தான் யாரை எடுக்கணும்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளானு. அப்ப அந்த ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கே அவருக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு. மனுஷனை படைக்கணும், உடனே போய் ஒரு மனுஷனை படைச்சு என்ன பண்ணிருக்கலாம், பிளானை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அவர் அப்படி பண்ணாம என்ன பண்றாருங்க, அந்த ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கே 42,000 வருஷம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அதுல இருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் என்ன பண்றாரு, 6ஆம் நாள் கடைசியில தான் என்ன பண்றாருங்க, ஆதாமே அங்க உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்படின்னா அவர் படைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும், அது மலையா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், இல்ல தண்ணீரா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், செடி கொடி மரங்கள், ஜீவராசிகள் எதுவா இருந்தாலுமே அவர் எப்படிதான் படைச்சிருக்கிறாருங்க, ரொம்ப பொறுமையா. அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ் அங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுல அவருடைய ஒட்டுமொத்த ஞானம், ஒட்டுமொத்த வல்லமை, நீதி எல்லாமே அதுல என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் இதை வந்து இவ்வளோ டைம் எடுத்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஒரு மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கு, இப்போ இந்த ஒரு மலைகள்லாம் இருக்கு, தண்ணி, ஆறுலாம் இருக்கு. ஓகேங்களா? இது எது வரைக்கும் மனுஷர்களுக்கு தேவைப்படும்? இந்த ஒரு 6,000 வருஷம், அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் ஒரு 1000 வருஷம், அது வரைக்கும் தானா? அப்புறம் எல்லாம் அழிஞ்சிருமா? எல்லாம் அழிஞ்சிரும்னு நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது, அந்த சிஸ்டம் தான் அழியும். திருப்பி உயிர் தெளிந்து எல்லாம் இங்கே தான் வாழ போறாங்க. யுகத்திலையும் எதுதான் இருக்க போகுது? இதே மலைகள், இதே ஆறுகள், மேபி பேரை வேணா மாத்தி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த மரம், செடி, கொடிகள் எல்லாமே எது வரைக்கும் யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யுகத்திலையும் யூஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் முன்னோக்கி பார்த்துட்டு தான் தேவன் என்ன பண்றாராம், அந்த ஒரு விஷயத்தை எப்படி ப்ராசஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, ரொம்ப பொறுமையா அங்க வந்து என்ன பண்றாருன்னா அங்க செஞ்சு வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுமே என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னா 42,000 வருஷம் என்ன பண்ணிருக்குங்க, வெயிட் பண்ணிருக்கு. யாருக்காக? மனுஷர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3ஆவது நாள் 4ஆவது நாள்ல வந்து மீன்கள், தண்ணியில வாழ்ற ஜீவராசிகள், ஆடு மாடு, அப்புறம் பறவைகள் எல்லாமே எத்தனை ஆயிரம் வருஷம் வெயிட் பண்ணிருக்குதுங்க? 7,000 வருஷம், 14,000 வருஷம் என்ன பண்ணிருக்குங்க, மனுஷர்கள் வருவாங்கன்னு என்ன பண்ணிருக்குன்னா வெயிட் பண்ணிருக்கு. அப்படின்னா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா, இந்த ஒரு படைப்புல ஒவ்வொரு விஷயத்திலுமே எதை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த தெய்வீக நிதானத்தை என்ன பண்ணிருக்கிறாரா அங்க படைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து மனுஷனை படைக்கணும்னு பிளான் பண்ணிட்டார்ல, இப்ப அந்த மனுஷனை படைக்கிறதுக்கு இவர் எத்தனை ஆயிரம் வருஷம் வெயிட் பண்ணணும்? தேவன் அவரே 42,000 வருஷம் வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? அவர் ஒரு பிளானை போட்டாரு, மனுஷனை படைக்கணும், அந்த மனுக்குலத்துல இருந்து தான் யாரை எடுக்கணும், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை எடுக்கணும்னு. ஆனா அவரே என்ன பண்றாராம், 42,000 வருஷம் வெயிட் பண்றாரு. அவருக்கு 6 நாள். கரெக்டுங்களா? வெயிட் பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்த செய்யறாரு. நம்ம ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோமா? அதுதான் நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் தேவ தூதர்களை குறிச்சும் சொல்றார். தேவ தூதர்கள் இப்ப மேல இருந்து பாக்குறாங்கல்ல, தேவனும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படைச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். கோடான கோடி தேவ தூதர்கள் இருந்தாங்க, அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பொறுமையா காத்து இருந்துகிட்டே இருக்காங்க. எதுக்காக? ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எதுக்கு அங்க செடி கொடி முளைச்சிட்டு இருக்குது, ஏன் இவ்வளவு பொறுமையா தேவன் பண்ணிட்டு இருக்கிறாரு, எதுக்கு இந்த இடத்துல மழை வந்துச்சு, எதுக்கு தண்ணி வந்தது, தேவன் ஏதாவது சொல்லிட்டு செஞ்சிருப்பாரா? அப்ப அவங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுதான் சொல்றாரு, அது ஒரு மிஸ்ட்ரியா இருந்திருக்கும், மேபி மீனிங்லெஸ்ஸா கூட இருந்திருக்கும். எதுக்குன்னே புரியாம என்ன பண்ணிருப்பாங்க தேவதூதர்கள், வெயிட் பண்ணிருக்காங்க. தேவன் ஏதோ ஒன்று செய்யறாரு, அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்றாங்களாம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப சில பேர் எப்படி பார்த்துருக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துருக்கலாம், எதுக்கு இப்படி வருது, எதுக்கு அதை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க செஞ்சிருப்பாரு. அங்க எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுதான் தேவன் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் என்ன பண்ணிடுவாருங்க, வச்சுடுவார். அந்த நேரமும் அந்த காலமும் வர வரைக்கும் எல்லா விஷயமும் என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா
காத்திருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தேவனே என்ன பண்றாருன்னா அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளாம் எவ்வளோ வெயிட் பண்ணோம்? தேவனே வெயிட் பண்றாரு. கரெக்டுங்களா? உடனே எல்லாத்தையும் செய்யறது இல்லை. ஒரு மனுஷனை படைக்கணும் அப்படின்னா அவ்வளோ வருஷம் வெயிட் பண்றாரு அப்படின்னா அவரே வெயிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுங்க? ஆமா. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும், காத்திருக்கணும் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்குறோம். வசனம் வாசிச்சிடலாம். 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமா, இது வந்து தாவீது ராஜா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உங்களுடைய உங்களுடைய வழிகள் எது, நீங்க எப்படி எப்படிலாம் போவீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு ராஜாவே என்ன பண்றாருங்க அங்க பிரேயர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள்தோறும் காத்திருக்கிறேன். ஓகேங்களா? அந்த ராஜாவே என்ன பண்றாரு? காத்திருக்கிறார். கரெக்டுங்களா? அவர் என்ன சொல்றார்? உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குங்க? புரியுற மாதிரி கேட்குன்னா, நம்ம ஒரு கலெக்டருக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? எவ்வளோ பிஸியா இருப்பாங்க. அப்போ ஒரு ராஜா 12 கோத்திரத்தை ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் எவ்வளவு வேலை இருக்கும்? எவ்வளோ கேஸ் வரும் அவர்கிட்ட. அவரே என்ன பண்றாராம்? காத்திருக்கிறாரு. தேவனே, உங்களோட வழிகள் என்ன சொல்லுங்க, அந்த பாதைகள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா அங்க காத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் சொல்றாரு, நம்ம மட்டும் அந்த ஒரு காத்திருக்கிற அந்த ஒரு பழக்கத்தை நம்மளுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா தேவனுடைய பாதைகள், அவருடைய வழிகளை நம்மளால என்ன பண்ண முடியும்னா சென்ஸ் பண்ண முடியும். அவருடைய நுணுக்கங்களை என்ன பண்ணிக்க முடியுமா நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நம்மளால ஏன் அதெல்லாம் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா அவசரமா என்ன பண்ணிடுவோம்? ஒவ்வொரு டிசிஷன் நம்ம எடுக்கிறதுனால தான் தேவனுடைய மைண்டை நம்மளால இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்னன்னா வரலாறு எதுங்க? ஹிஸ்டரி ஆஃப் எர்த். ஓகேங்களா? பூமியின் வரலாறுல எப்படி எப்படிலாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பொறுமையா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒவ்வொரு படைப்புமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ஒன்று என்ன அப்படின்னா சீசன்ஸ். ஓகேங்களா? சீசன்ஸ்குள்ளேயும் தேவன் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ், அந்த ஒரு தெய்வீகமான ஒரு பொறுமை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4 விதமான சீசன்ஸ் நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், அப்புறம் குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பருவங்கள், அந்த மாற்றங்கள் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு. இது எல்லாமே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளேயும் என்ன வச்சிருக்கிறாரா அந்த ஒரு தெய்வீக நிதானத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல இப்ப காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும், ஓகேங்களா? காலையில என்ன ஆகுங்க, சூரிய ஒளி அப்படியே வரும், பகலாகும், அப்படியே என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்படியே ஈவினிங்ல என்ன ஆயிடும்னா இருட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் மாதிரி என்ன ஆகுதுங்க அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் எப்பயாவது இந்த நேரத்தில் தான் அது பகலாச்சு, இப்போதான் அது காலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியுங்களா? அதே மாதிரி ஈவினிங் இப்போதான், நைட்டு இப்போதான், இந்த டைமுக்கு தான் எக்ஸாக்டாக இரவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுங்க அங்கே ஒரு கிராஜுவலாக என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு ப்ராசஸ் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. எப்போ இருட்டு வந்துச்சு, எப்போ பகல் வந்ததுன்னே நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க அங்கே கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் இந்த ஒரு ப்ராசஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஜென்டிலாக, யாருக்குமே தெரியாத அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா அங்கே செஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது எங்க நாய்ஸ் போடுதுங்களா, சத்தம் இடுதுங்களா? நான் இரவு வந்துட்டேன், பகல் நான் காலையில வந்துட்டேன் அப்படின்னு சூரியனோ சந்திரனோ என்ன பண்ணுதுங்க, ஏதாவது சத்தம் விடுதுங்களா? அப்ப எந்த ஒரு சத்தமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஜென்டிலா என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலையில இருந்து நைட் வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன் இதை இவர் இவ்வளோ ஸ்லோவா வைக்கணும்? 24 மணி நேரம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? காலை ஒரு 2 மணி நேரம், மாலை ஒரு 2 மணி நேரம்,
எப்படி பார்க்கறதுக்கே நம்மளால என்ன பண்ண முடியலங்க. அப்ப தேவனுடைய ஞானம் என்ன பண்ணுதுங்க, அங்க ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, அங்க என்ன பண்றாராம், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, 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 பார்த்து அங்க செய்றார். எதையும் டக்கு டக்குன்னு என்ன பண்றது இல்லங்க, செய்யறதில்ல. ஓகேங்களா? மனுஷனுக்கு எப்ப ராத்திரி வரணும், எப்ப பகல் வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு ப்ராசஸ் என்ன பண்றாராம், பொறுமையா அங்க செய்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும். குளிர்காலம் எப்ப வருது, வெயில் காலம் எப்ப வருது கண்டுபிடிக்க முடியுங்களா? இந்த மாசம் இந்த தேதியிலேருந்து குளிர்காலம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த மாசம் இந்த தேதி இந்த டைம்ல இருந்து என்ன ஆயிடுது, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் எப்ப மழை பெய்யுது, எப்ப வெயில் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளால இதுதான் அதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்களா? ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அப்படின்னா இந்த விஷயத்துல கூட என்ன பண்ணியிருக்கிறார் அந்த தேவன், ரொம்ப கிராஜுவலா தான் அந்த ஒரு ப்ராசஸை வச்சிருக்காரு. அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்ப வசந்த காலம் வந்தது, எப்ப கோடை காலம் வந்தது, எப்ப இலையுதிர் காலம் வந்தது, எப்ப வந்து குளிர்காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணவே முடியாதுங்க. எக்ஸாக்டா டைம் சொல்லி இப்பையிலேருந்து தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணவே முடியாதுன்னா அதை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இது 4 நடக்கும், கிராஜுவலா நடக்கும். அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இது ஸ்லோவா இல்லாம இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும். நினைச்சு பாருங்க, இதுல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா 2 நாளைக்கு நல்ல வெயில் கொளுத்துது, அடுத்த 2 நாள் மழை பெய்யுது, அடுத்த 2 நாள் குளிர் அடிக்குது. பாடி தாங்குமா? புரியுதுங்களா? ஏன் இதை வந்து எல்லாமே அவர் பண்ணும்போது ஸ்லோவா செய்யறார் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு என்ன பண்ணுதுங்க, நல்லாவே தெரியுது. ஸோ அதனால அவர் என்ன பண்றாராம், எல்லா விஷயத்தையுமே என்ன பண்றாருன்னா அந்த பொறுமையோட அந்த தெய்வீக நிதானத்தோட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் மரங்களை குறித்து எழுதும் போது சொல்றார், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்துல ஒரு இலை கூட இருக்காது. ஓகேங்களா? ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே கீழே கொட்டி கிடக்கும். ஒரு 2-3 மாசம் கழிச்சு போய் பார்த்தோம்னா ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும், பச்சை பசேர்னு இருக்கும். நம்மளால சொல்ல முடியுமா எந்த நேரத்துல அந்த ஒரு மரத்துக்கு உயிர் வந்தது? சயின்டிஸ்டால கூட என்ன பண்ண முடியாதுங்க, அதை போய் ரிசர்ச் பண்ணி இந்த நேரத்துல இருந்தா அதுக்கு உயிர் வந்து துளிர் விட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. இந்த டைம்ல இருந்து அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு யாராலையா சொல்ல முடியுமா அப்படின்னா அங்க சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப இந்த ஒரு விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல எப்படி நடக்கணும்ன்றத கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை வசனமா படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஓகேங்களா? இப்ப எதோட எதை மேட்ச் பண்றாருங்க? கர்த்தருடைய வருகையோட ஒரு விவசாயி என்ன பண்றாருங்க, பயிரிட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்ப முன்மாறி வரும் பின்மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு, அவரும் என்னதான் பண்றாரு, வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய வருகை கூட எப்படி இருக்குங்க? ஆமா, வசனம் என்ன சொல்லிருச்சு, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் அப்படின்ற போது அந்த ஒரு நீடிய பொறுமையா அந்த ஒரு ஸ்லோவா தான் என்ன நடக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய வருகை கூட அங்க இருக்கும். நம்ம என்ன சொல்ல முடியாதுங்க, கரெக்டா இந்த நேரத்துல இந்த டைம்ல தான் என்னங்க அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பையில இருந்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுங்களா? அப்போனா அந்த செகண்ட் கம்மிங் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், ஸ்டேஜஸ் இருக்கு. கரெக்டுங்களா? பரோஷியா, எபிபனியா, ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜஸாக இருக்கு. கரெக்டுங்களா? அது தாண்டி தாண்டி தான் என்ன ஆகும்னா அவருடைய ராஜ்யம் அங்கே வரும். அப்படின்னா என்ன ஆகும்னா டக்குன்னு 2000 இந்த ஒரு வருஷம் இந்த 4 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து என்ன வந்துடும், தேவனுடைய ராஜ்யம் வந்துடும், இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு கிராஜுவலான ஒரு ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த ஒரு ராஜ்யம் என்ன ஆகும் அப்படின்னா அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அவர் ராஜ்யத்தை குறித்து பேசும்போது இதுதான் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா,
சாத்தானுடைய ஒரு ராஜ்யம். ஓகேங்களா? அதை குறிச்சும் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப தேவன் நினைச்சா என்ன பண்ணலாங்க? சாத்தானுடைய ராஜ்யத்தை ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி நடக்காது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, சாத்தானுடைய ராஜ்யம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுங்க? அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் என்ன ஆகுங்க? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ ஒட்டுமொத்த ராஜ்யமும் எப்படி வருங்க? பொறுமையா அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருடைய ராஜ்யம் கூட அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் அந்த ரெண்டாவது விஷயம். சீசன்ஸ்ல எப்படி தேவன் அவருடைய பொறுமையை அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகள், உயிரினங்கள், தாவரங்கள், இதுல என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதெல்லாம் என்னதுங்க? ஆமா, கிச்சன்ல போய் பார்த்தா இது எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது காஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். காஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த காஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சா என்ன ஆகும்? வரும். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா லைட்டாக மழை விட்டுருக்கும். கரெக்டுங்களா? ஸோ யாராலையாவது சொல்ல முடியுமா எப்போ அந்த ஒரு கடுகுக்கோ அந்த ஒரு விதைக்கோ என்ன வந்தது? ஜீவன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. அதை அங்கே வந்து நம்மளால சொல்லவே முடியாது. திடீர்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே முளைச்சிருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா வளர்ந்துருக்கும். எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுங்களா? இந்த ஸ்டேஜில் தான் இப்படி வந்தது அப்படின்னா நம்மளால என்னவே பண்ண முடியாதுங்க. அதை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்படின்னா இதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுண்டு விடாது. நான் வந்து இன்னைக்கு வளர்றேன், எனக்கு ஜீவன் வந்துருச்சு, நான் அப்படியே போறேன் அப்படின்னு எந்த ஒரு ப்ராசஸுமே என்ன பண்ணாதுங்க, அங்க சொல்லவே சொல்லாது. யார் மட்டும் தான் சவுண்ட் விட்டுட்டே இருக்கிறோம்? ஆமா. மற்ற அவருடைய படைப்பு எல்லாமே எப்படிதான் இருக்குங்க? சைலண்டா அது அதோட வேலைகள் என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுவும் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி. யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது எப்ப அதுக்கு உயிர் வந்தது, எப்ப ஜீவன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கலாம் பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29ஆம் வசனம் வரை. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 29 முடிய. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறார் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு செடி வளர்ற அந்த ஒரு ப்ராசஸை குறித்து என்ன பண்றாருன்னா அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு பார்க்குறோம். நம்ம இரவுல தூங்கிட்டு காலைல ஏஞ்சி பார்த்தா என்ன இருக்குங்க? செடிக்கு உயிர் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் இங்க வசனத்துல அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் விவசாயி என்ன பண்ணுவாருங்க? நிலத்துல போய் போட்டு போயிடுவாரு. ஒரு முளை வரும், அப்புறம் அதுல இருந்து கதிர் வரும், அப்புறம் அதுல இருந்து தானியம் வரும். அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருங்க? போய் அறுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ ஒரு விவசாயிக்கு எதுதான் மெயின் அப்படின்னா, அங்க போய் ஸ்டார்டிங் போடுறதும் கடைசியா அறுவடை செய்யறது தான். நடுவுல எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன வளருதுலாம் அவர் என்ன பண்ண முடியாதுங்க, போய் கண்டுபிடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுல அந்த ஒரு முதல் வசனம் 27ஆம் வசனத்தை மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து என்னன்னா ஒரு பேரபிள். ஓகேங்களா? இதுல எதை ஒளிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்கிறாரா அங்க ஒளிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எப்படி நைட்டு தூங்கி காலையில ஏந்திரிக்கும் போது அந்த ஒரு முளை வெளியே வந்திருக்கோ, அதே போலதான் தேவனுடைய ராஜ்யமும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அங்க வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜீவராசிகள், இதை குறிச்சும் அங்க வந்து அதே தான் சொல்றாரு. ஓகேங்களா? இதுவும் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் நிறைய எழுதியிருக்காரு. என்னன்னா எப்படி ஒவ்வொரு ஜீவராசியுமே அங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பூக்கள் பார்க்கலாம். பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியுங்களா இந்த நேரத்துல தான் பூ பூத்துது? காலைல 5 மணிக்கு போய் நம்ம வீட்டுல பக்கத்துல ஒரு பூத்தொட்டி இருக்கு, போய் உக்காந்தோம்னா எத்தனை மணி ஆகுங்க அந்த ஒரு பூ பூத்து வர்றதுக்கு? யாரும் பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டுங்க? ஏன்னா அவ்வளோ பொறுமை நம்மளுக்கு கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு 5 மணிக்கு போய் உட்காந்தோன்னா அது 8 மணிக்கோ 9 மணிக்கோ என்ன ஆகுங்க, பொறுமையா அது வந்து என்ன ஆகும்னா பூத்து வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்க அந்த ஒரு பொறுமையை ஒழிச்சு வச்சிருக்கிறார். அப்படின்னா அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா
அந்த ஒரு தெய்வீக ஒரு நிதானம், அந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருந்துகிட்டே இருக்கும். இது எந்தெந்த பூ எந்தெந்த கலர்ல வரணும்னு கூட யார் தான் டிசைட் பண்றா? ஸ்டார்ட் ஆகும்போது வெள்ளை கலர்ல இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது என்ன ஆயிடுங்க? பூத்து வரும்போது ரெட் ரோஸா வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கலர் கூட யார் தான் கொடுக்குறா அப்படின்னா தேவன் தாங்க கொடுக்குறார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே தான் பூச்சிகளை குறிச்சும் அங்கே வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு பூச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கலரில் இருக்கும். வளர வளர என்ன ஆகுங்க? கலர் மாறிக்கிட்டே போகும். நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பட்டாம்பூச்சி தான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? முட்டையாக இருக்கும். அப்புறம் அது கேட்டர்பில்லர் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அப்போ ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் லாவா இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அப்போ ஒரு கலரில் இருக்கும். அது திருப்பி வெளியில் பட்டாம்பூச்சியாக வரும்போது எப்படி இருக்குங்க? ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கலர் ப்ராசஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக வச்சுருக்கார். பொறுமையாக தான் என்ன ஆகுமா? அந்த கலர் சேஞ்ச் கூட அங்கே நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறாரு, எப்படி தேவன் வந்து இந்த ஒரு பட்டாம்பூச்சிக்கெல்லாம் கலர் கொடுத்துருக்கிறாராம், அந்த ஒரு தங்க துகள்களை என்ன பண்ணியிருக்காராம், எடுத்து அப்படியே தெளிச்சிருக்கிறாராம். எது மேலேன்னா இந்த பட்டாம்பூச்சி மேலே. ஏன்னா அப்பதான் அந்த அளவுக்கு அந்த ஒரு அழகு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பட்டாம்பூச்சியை, என்ன ஆகுங்க கையில்? ஆமாம், கலர் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதில் கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ், அந்த ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. 104 சங்கீதம் 27 வசனம். சங்கீதம் 104 வசனங்கள் 27. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஓகேங்களா? இவைகள் எல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணிட்டு இருக்குது? வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எப்போ வந்து தேவன் சாப்பாடு கொடுப்பாருன்னு. ஏன்னா அவர் கொடுத்தாதான், கரெக்டுங்களா? யாரையாவது வச்சு என்ன பண்ணிடுவார்? அங்கே கொடுப்பார். ஆனால் ஒவ்வொரு ஜீவராசிகளுமே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற படைப்புகள்லாம் பார்த்தோம். இப்போ நம்மள்ட்ட வந்துருவோம். ஓகேங்களா? பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோங்க? குழந்தைய பிறக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 2 மாசம் கழிச்சு, ஓகேங்களா, இல்லை நம்ம எப்போ வளர்ந்தோம்? இப்போ நம்ம எல்லாருமே குழந்தையா தானே பிறந்தோம். இப்போ எல்லாம் வளர்ந்துட்டோம்ல. எப்போ வளர்ந்தோம்னு சொல்ல முடியுமா? நம்மளுக்கே தெரியாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க? கிராஜுவலா. அப்போ நம்மளுக்குள்ள கூட என்ன வச்சிருக்கிறாருங்க? டிவைன் ஸ்லோனஸ். ஓகேங்களா? இப்போ பிறந்த ஒரு ஒரு சிஸ்டருக்கு குழந்தைய கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, எக்லீஷியாவுக்கு கை குழந்தையா கூப்பிட்டு வராங்க. அடுத்த ஒரு மாசத்துல வந்து பார்த்தா ஷியா மாதிரி இல்லை ஜேடன் மாதிரி ஒரு ஏஜுக்கு வந்துட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? ஒரே மாசத்துல. என்னங்க போன வாரம் தான் கையில் வச்சிருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுது? இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு திடீர்னு போல ஷான் போல ஹேடியானா மாதிரி ஆயிட்டாங்க. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது? நம்மளுக்கே பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்களேன். இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு கவினை போல இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு டேனி இமானுவேல் மாதிரி எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளே தப்பு தப்பு வளர்ந்துட்டா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்ப தெரியுதுங்களா ஏன் அந்த ஒரு பொறுமையான அந்த ஒரு ப்ராசஸை நம்மளுக்குள்ள அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நான் கேட்குறேன், இந்த ஒரு ஃபிங்கரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுல எப்படி இருந்திருக்குங்க? குட்டியா இருந்திருக்கும். இது எப்போ வளர்ந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்றாருங்க? பொறுமையா என்ன பண்றாருன்னா நம்மளுக்குள்ளேயும் எதை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ். வெறும் பாடி மட்டும் கிடையாது, நம்மளோட நாலேஜும் எப்படி தான் க்ரோ ஆகுது? பொறுமையாக தான் க்ரோ ஆகுது. குழந்தைங்களுக்கு என்ன தெரியாதுங்க? வலது கை எது இடது கை எதுன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? அந்த ஒரு அறிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ் என்ன பண்ணியிருக்கிறாரோ அங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்டு தூங்குவோம், காலையில் ஏந்திரிப்போம், வேலைக்கு போவோம், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், திருப்பி நைட்டு தூங்குவோம், ஏந்திரிப்போம். இப்படியே தான் ஒரு 30 வருஷம் போயிருக்கும். திடீர்னு பார்த்தா என்ன இருப்போம்? ஆமாம், வளர்ந்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்மளால் என்ன பண்ணவே முடியாதுன்னா எப்போ நம்ம வளர்ந்தோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியாது? அங்கே சொல்ல முடியாது. இல்லை ஃபாஸ்ட்டாக வளர்றாங்கன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எப்படி ஸ்லோவாக வளர்றாங்கன்னு. ஒருத்தருக்கு என்ன ஒரு 60 வயசு இல்லைன்னா ஒரு 70 வயசு. ஓகேங்களா? அந்த ஜீனு, ஹார்மோனு, செல்ஸ் இதெல்லாமே என்ன ஆகுதுங்க? பொறுமையாக எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதே இது வந்து ஒரு குழந்தை டக்குன்னு இம்மீடியட்டாக வளர்ந்தா எப்படி இருக்குங்க? ஓகேங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? ஜீர்ணிக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா தேர் இஸ் நோ பர்ஃபெக்ஷன் த்ரூ ஹேஸ்ட். என்னன்னா அவசரத்தால
பூரணம் செய்ய முடியாது. ஓகேங்களா? அவசர அவசரமா ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்காது, ஒரு பூரணம் அதுல இருக்காது. ஸோ அதனால தான் தேவன் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே அவசர அவசரமா பண்ண மாட்டாரு, டக்கு டக்குன்னு பண்ண மாட்டாரு. ஸோ அந்த பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாராம், ரொம்ப பொறுமையா அதை என்ன பண்ணுவாராம், அந்த கிராஜுவலா அந்த ஒரு ப்ராசஸ் அங்க செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நாடுகள் பார்க்கலாம். இந்த நாடுகள் எல்லாமே கூட எப்படி தான் ஆச்சுங்க, எப்படி க்ரோ ஆச்சு? இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசா இருக்கு அப்படின்னா ஒரே நாள்ல இல்ல ஒரே வருஷத்துல வல்லரசு ஆயிட்டாங்களா? கொலம்பஸ் போய் என்ன பண்ணாருங்க, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி போய் கண்டுபிடிச்சார். அப்ப என்ன காட்டுவாசி தான் இருந்திருப்பாங்க. இப்ப வல்லரசு ரஷ்யா, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியா கூட இப்படிதான் இருந்ததுங்க ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க, அப்படியே வளர்ந்து ராக்கெட் ஒரு அளவுக்கு வந்திருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நேஷன்ஸ் கூட என்ன பண்ணுது, அங்க வளருது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் எது அப்படின்னா இஸ்ரேல் தான். கரெக்டுங்களா? இந்த ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா ஒரு நாள் பத்தாது. கரெக்டுங்களா? இஸ்ரேல் ப்ராஃபஸி பேசிக்ல கேட்டிருப்போம். அவசர அவசரமா எடுப்பாங்க, ஏன்னா டைம் பத்தாதுன்னு. யாக்கோப்லேருந்து தொடங்கி டெக்னாலஜி எல்லாம் கடைசி வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா ஆமா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு இஸ்ரேல் தேசம் அவங்களோட ஹிஸ்டரியை போய் பார்த்தோம்னா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அடி, அவமானம், சண்டைகள், இரத்த கரைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஒன்று ஒன்றா தாண்டி 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 இப்போ என்ன ஆயிருக்குங்க, ஒரு தேசமாக உருவாகி அங்க வந்து நிக்குது. கரெக்டுங்களா? ஒரே நல்ல தேசமா உருவாயிடுச்சா இஸ்ரேல் தேசம்? கிபி 70லேருந்து 1948 இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவலா என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அந்த ஒரு ப்ராசஸை அங்க செஞ்சிருக்கிறார். நம்ம தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலும்பு வரணும், அப்புறம் நரம்புகள் வரணும், அப்புறம் தோல் வந்து மூடணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா கிராஜுவல் ப்ராசஸாக தான் அங்கே செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்திலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவன் எதை வச்சிருக்கிறார் அப்படின்னா தெய்வீக நிதானத்தை அங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிச்சிடலாம். 40ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 40 முதலாம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஓகேங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்ன வேணும், எப்படி காத்திருக்கணுங்க, பொறுமையா காத்திருக்கணும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். அப்ப நம்மளுடைய பிரேயர்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, அவசர அவசரமா பிரேயர் பண்றது மட்டும் நம்மளுக்கு பத்தாது, காத்தும் இருக்கணும். காத்திருந்தாதான் என்ன பண்ணுவாராம், அவரு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு காத்திருக்கிற அந்த ஒரு குணத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அங்க வளர்த்துக்கணும். ரொம்ப பொறுமையா தேவன் எப்ப கொடுப்பார், தேவன் அந்த வேலையை எப்ப செஞ்சு முடிப்பார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது கிரேஸ். தேவன் இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் கிரேஸ், அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு கருணைய எப்படி கொடுத்தாருங்க, டக்கு டக்குன்னு கொடுத்தாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப பொறுமையா தான் கொடுத்தாரு. ஆதாம் பாவத்துக்குள்ள போயிட்டாரு, என்ன ஆச்சுங்க, இமீடியட்டா இயேசு கிறிஸ்துவை இறக்கி ஈடுபலி கொடுத்து அங்கேயே முடிச்சிட்டாருங்களா? இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாருங்க, ரொம்ப பொறுமையா என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க மீட் எடுத்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஆனா ப்ராமிஸ் அப்பயே பண்ணிட்டாரு. என்ன ப்ராமிஸ், கண்டிப்பா உங்களை நான் என்ன பண்ணுவேன், மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டாராம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு கண்டிப்பா இந்த மனுக்குலத்தை நான் என்ன பண்ணுவேன், மீட் எடுத்துருவேன்னு. ஆனா அது டைம் இன்டர்வல் எவ்வளவுங்க, பல ஆயிரம் வருஷங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பல ஆயிரம் வருஷத்துல என்னென்னலாம் உள்ள வந்துருச்சு, ஒட்டு மொத்தமா உலகம் ஃபுல்லா பாவம் தான். ஓகேங்களா? தீமை, அநியாயம், எல்லா கேவலமான விஷயமும் நடந்துட்டு இருக்கு. தேவன் அதை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவாருங்க, இவ்வளோ மோசமா இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம், இமீடியட்டா நம்மளுடைய பையனை அனுப்பிச்சு இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சாருங்களா? எவ்வளோ அநியாயமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒட்டுமொத்த உலகமும் சாத்தானோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அப்ப கூட அவர் என்னதான் பண்ணாருங்க, பொறுமையா தான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அங்க காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம்ல, ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணாருங்க, ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா உங்களை நான் மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க கொடுத்தாருங்க, ஆதி ஆகமத்துல. ஆதி ஆகமத்துல என்ன பண்ணிட்டாரு, நான் உங்களை மீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு நான் ஒரு ரிடீமர், ஒருத்தரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க சொன்னாருங்க, ஆமா சூப்பர், ஸ்திரீயின் வித்துல என்ன பண்ணிருக்கிறாருங்க அங்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா
இந்த ஒரு முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேற எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ஆமா, பல ஆயிரம் வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதே நம்ம கையில அந்த ஒரு பவரை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆதாம் பாவத்துல விழுந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கையில அந்த ஒரு பவர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு சேவியர், ஒரு ரெடிமர் அனுப்பிச்சு என்ன பண்ணுங்க, ரட்சிக்கணும் இந்த பூமியை. எவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம்? ஓகேங்களா? அப்படின்னா நம்மளே அதை யோசிச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன தேவதூதர்கள்லாம் வந்தாங்க. கரெக்டுங்களா? அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நினச்சி பாருங்க. ஆண் பெண்ணு 2 வகுப்பார் தான் இருந்தாங்க. மூன்றாவதா ஒரு வகுப்பாரே உள்ள வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா தேவனுடைய திட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்ப கூட தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பொறுமையா வெயிட் பண்ணிட்டார். டக்குன்னு இயேசு கிறிஸ்து அமிச்சு என்ன பண்ண இருக்கலாம்? அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு சுத்தம் பண்ணியிருக்கலாம். ஆனா அது பண்ணாம என்ன பண்ணாருங்க? பொறுமையா அங்க என்ன பண்ணாருன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏறக்குறைய 4000 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்டா சொன்னா 4128 வருஷம். கரெக்டுங்களா? ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பொறுமையா தான் என்ன பண்ணார்னா இந்த ஒரு மனுக்குலத்தை கூட அவரு அங்க மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 4000 வருஷமா அவர் காத்திருந்தார், பொறுமையா இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்தார் பின்னாடி? ஏன்னா அவர் நம்ம பார்த்தோம், அவர் பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க? ஆமா, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டாரு, ஒரு மேசியா வருவாரு, உங்களை வந்து மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டாரு. ஆனா 4000 வருஷமா வெயிட் பண்றாரு அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய முற்பிதாக்கள் என்ன பண்றாருங்க அங்க அனுப்பிச்சுட்டே இருக்காரு. நிழலாம் அனுப்புறாரு. இதே போலதான் நான் என்ன பண்ண போறேன்? இயேசு கிறிஸ்து அனுப்ப போறேன். இவங்களை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்க? ஆமா, இயேசு கிறிஸ்துவோடைய நிழல்ல ஒரு டைப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு நல்ல நிழல் எது அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது. இதே போலதான் நானும் என் குமாரனை கொடுத்து இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்க போறேன். ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? 4000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அங்க செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை ஒரு 4000 வருஷம் ஆச்சுல்ல, 4000 வருஷம் கழிச்சு தான் என்னங்க இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? முன்னாடியே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். இந்த டேட்ல தான் என்னுடைய குமாரன் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரணும் அந்த ஒரு சூழ்நிலையில அந்த உலகம் எப்படி இருக்கணும் அது எல்லாத்தையுமே என்ன பண்றாருங்க? இந்த ஒரு 4000 வருஷமா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். அங்க தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணணும், இஸ்ரேல் மக்களுடைய மைண்ட் எப்படி இருக்கணும், அந்த நேஷன்ஸ் எப்படி கூடி வரணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? பாபிலோன்ல இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸா என்ன பண்றாரா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கூட்டி சேர்த்து எடுத்துட்டு வந்து அந்த ஒரு சூழ்நிலையில எப்போ வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாராம்? பின்னாடி பேக்ரவுண்ட் வேலை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலையில வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா பரிசேயர் சரிசேயர் கரெக்டா அங்க அடிச்சு கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவர் என்ன பண்றாருன்னா அழகா பிளான் போட்டு என்ன பண்றாருன்னா அங்க செய்யறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்தானகன் வரைக்குமே என்ன பண்றாருன்னா அங்க யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கடைசி யோவான் ஸ்தானகன் கூட என்ன பண்ணிட்டு தான் போனாரு? இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அங்க சொல்லிட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றாரு திருப்பி அதே வசனம் தான் என்ன அப்படின்னா அது பொய் சொல்லாது. தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டா என்னங்க அது நடக்காது. 4000 வருஷம் ஆனாலும் 10,000 வருஷம் ஆனாலும் தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு தான் சொல்றாரு அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு. நம்மளுடைய பார்வையில தான் அது என்னங்க லேட் ஆகுற மாதிரி டிலே ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அதுக்குன்னு ஒரு டைம் என்ன பண்ணிட்டாரு? ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஏன் தாமதிப்பதில்லைன்னா நம்மளுடைய பார்வையில தான் எப்படி இருக்கு? டிலே ஆகிற மாதிரி இருக்கு. அவர் ஒரு டைம் வச்சிட்டார். அந்த டைம்ல அதை கரெக்டா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேசியா அவங்க வீட்டில் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு ஹேனா கூட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு என்ன எதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கூடு அப்படின்ட்டு. ஆண் பிள்ளை தான் அப்படின்றதுக்காக கிடையாது, மேசியா ஆண் பிள்ளையா பிறக்க போறாரு. ஓகேங்களா? அதனால அந்த ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ணுங்க என் வயிற்றுல கூடு, அதை நாங்கள் என்ன பண்றோங்க திருப்பி உங்களுக்கே கொடுத்துறோம். ஏன்னா அது உங்களுடைய குமாரன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நிறைய ஸ்திரீகள் மரியாள் வரைக்குமே என்னன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க
அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, இந்த மேசியா வருவார் மேசியா வருவாருன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நிறைய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ராஜாவாக வருவார் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு? ஆமா, ரொம்ப ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க. அப்படியே வருவாரு, ரோம தேசத்தை என்ன பண்ணுவாரு, அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாரு, உடனே இவர் வந்து உள்ள ஆட்சி செய்வாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா ஒரு ராஜாவா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா அது எப்படி நடந்ததுங்க? டோட்டலி ஆப்போசிட். கரெக்டுங்களா? எல்லாம் ஒரு ராஜா ஆவார்னு பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே ஒட்டுமொத்தமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். அதேமாரி அவர் பிறந்த விஷயத்துல கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, மேசியாவை வரும்போது அது நம்ம தமிழில் படிச்சிடலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை, அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஓகேங்களா? அவர் எப்படி எழும்புகிறாருங்க? ஒரு வறண்ட நிலத்துல ஒரு சின்ன ஒரு துளி போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க எழும்பி வருகிறார். இயேசு கிறிஸ்து குறிச்சு அங்க பேசின ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அங்க யாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. அந்த சூழ்நிலையில அவர் வந்து பிறப்பார் அப்படின்லாம். ஓகேங்களா? யாருமே ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த நேரத்துல போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்க வந்து அங்க பிறக்கிறார். அப்படி அதாவது வறண்ட நிலத்தில் ஒரு சிறிய செடியை போல அவர் என்ன பண்றாருங்க, அங்க வந்து அங்க பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனா மத்த எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் டோட்டலி அங்க ஆப்போசிட்டா இருந்தது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படிதான் பிறந்தாரு? குழந்தையா பிறந்தாரு. எதுக்காக வந்தாரு? ஈடுபலி கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? அப்ப சரி நிகர் சமான விலை கொடுக்கணும். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாரு? குழந்தையாவா? 30 வயசு ஏறக்குறைய நம்ம பார்க்கறோம், ஒரு பரிபூர்ண மனுஷன். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி படைச்சிருக்கலாம்? டைரக்டா இறக்கி இருக்கலாம் 30 வயசுல. ஆனா அவர் அதை கூட என்ன பண்ணலங்க. ஏன்னா சரி நிகர் சமான வேலை ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்கா என்ன பண்ணிருக்கலாம், இறக்கி இருக்கலாம். அது கூட அவர் பண்ணல. அவர் என்னதான் பண்றாருங்க, எல்லாருக்கும் எப்படியோ அதே போலதான் பொறுமையா என்ன பண்றாருங்க, அவர் குழந்தையா பிறந்து, அது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்து, எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து, படிப்படியா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு, மற்ற குழந்தைங்களுக்கு எப்படி வளருமோ, உடம்பா இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி, அதே போலதான் இவருக்கும் என்ன ஆகுதுங்க, கிராஜுவலா பொறுமையா ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு அங்க நடக்குது. அவரோட வாழ்க்கையில என்ன பண்றாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருன்னா அங்க கத்துக்கிட்டே அங்க வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே அவருடைய வேலையை செய்யறதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது? 30 வருஷம். ஏறக்குறைய 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். அப்படின்னா அவரு ஈடுபலி கொடுக்க தான் வரேன்னு சொல்லிட்டாரு. அவரே எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது? 30 வருஷம் அங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலையில தான் அவர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆரம்பத்துல இவர் போயிட்டு நான் தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லும் போது என்ன பண்ணாங்க, யாரும் நம்ப கூட இல்லை. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இவரும் என்ன பண்ணார் அப்படின்னா அங்க வளர்ந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். போக போக இவருடைய அற்புதம் அடையாளம் எல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்க, சீஷர்களே நம்ப ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அவங்களே என்ன பண்ணாங்க, அங்க நம்பல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இவரே என்ன ஆக வேண்டியதா இருந்ததுன்னா அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த ஒரு பொறுமையா என்ன பண்ண வேண்டியதா இருந்ததுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு அங்க வளர வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம தேவன் ஆல்ரெடியே 4000 வருஷம் என்ன பண்ணிட்டாருங்க, வெயிட் பண்ணிட்டாரு. எதுக்கு? மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு. இன்னொரு ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. எதுக்குங்க? இயேசு கிறிஸ்து வளர்ந்து பேப்டிசம் எடுத்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், அந்த ஒரு ஈடுபலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய மரணம் கூட வந்து எப்படிதான் இருந்ததுங்க, ஒரு கத்தி எடுத்து குத்திட்டாங்களா, அப்படியே வந்திருக்கலாம். அது கூட எப்படிதான் வந்தது, பொறுமையா ஒரு நாள் ஃபுல்லா பாடுபட்டு சிலுவையில் ஒரு 6 மணி நேரம் தொங்கி. ஸோ எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி தான் செய்கிறார் அப்படின்னா அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ், அந்த ஒரு பொறுமையாக தான் அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி வந்து அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் கிளாஸோடைய செலெக்ஷன். ஓகேங்களா? அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமாக ரொம்ப எளிமையாக எத்தனை பேரோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க? 12 பேர். ஒருத்தரையா போய் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு வாப்பா, யாக்கோபு வாப்பா, யோவான். 1,44,000 பேர் செலக்ட் பண்ணோம். இவர் இப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒன்னு ஒன்னா பொறுமையா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு,
அங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் கூட சர்ச் செலெக்ஷன் கூட எப்படி தான் நடக்குது, ரொம்ப பொறுமையா தான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க. செக்கரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் ஜெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம் 1,44,000 செலக்ட் பண்ணோம். வெறும் 12 பேரை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, அவர் போயிட்டாரு. ரொம்ப பார்க்கும் போது எப்படி இருக்குங்க, ஒட்டுமொத்த உலகத்துல மொத்தம் 12 பேர் என்ன பண்றாங்க, தேவனுடைய வேலையை செய்யறாங்க. ஸோ ரொம்ப ஒரு அற்பமான ஒரு காரியமா இருக்கும். அதுதான் அங்க சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயத்த அங்க வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, செருபாபேல் இருந்தார். கரெக்டுங்களா? நம்ம குவிஸ் ப்ரோக்ராம்லாம் போனாடி படிச்சிருப்போம், எஸ்ரா நெஹேமியாலாம். ஓகேங்களா? அதுல பார்த்தோம் அப்படின்னா, 2வது கோயில் அந்த செகண்ட் டெம்பிளை கட்டுறதுக்காக என்ன பண்றாருங்க, செருபாபேல் அங்க போறாரு. போகும்போது எதை எடுத்துட்டு வர்றாருங்க, தூக்கு நூலை என்ன பண்றாருன்னா அங்க கையில எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா முதல் ஆலயம் கட்டப்படும் போது எப்படி கட்டப்பட்டதுங்க, யாரு கட்டினா, சாலமோனு. ரொம்ப பிரம்மாண்டமா கோல்டு தங்க, அப்பெல்லாம் வெள்ளி ஒரு பொருட்டே இல்லை, அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்க கட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா இவர் ஆலயத்தை கட்டும் போது எதை எடுத்துட்டு போறாரு, ஒரே ஒரு நூல் எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமா தான் இருந்தது. தேவன் அப்படிதான் செய்வாராம். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதோட முடிவு எப்படி இருக்குங்க, ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. ஓகேங்களா? ரொம்ப கிராண்டா அங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சர்ச் செலெக்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு 70 பேருக்கு தான் என்ன ஆச்சுங்க, ஆமா அங்க ஆவி கிடைச்சது. கரெக்டுங்களா? பரிசுத்த ஆவி அங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இமீடியட்டா அங்கேயே எல்லா ப்ராசஸையும் அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணலாங்க, பொறுமையா பொறுமையா அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஒரு 7 கால பகுதிகளா இந்த ஒரு 2000 வருஷமா என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னும் அந்த ஒரு சர்ச் செலெக்ஷன் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு சர்ச் செலெக்ஷன் என்னங்க, ரொம்ப பொறுமையா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா தேவன் அங்க செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்காக சொல்றாரு, ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ணிட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னா எப்ப இந்த ஒரு சர்ச் செலெக்ஷன் முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்து எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு, ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷமா இந்த மனுக்குலம் என்ன பண்ணிட்டே இருக்கு, ரட்சிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, ஈடுபலியும் கொடுத்துட்டாரு, அப்பயும் என்ன பண்ணலன்னா ஒரு ரட்சிப்பு வரல. இன்னும் என்ன ஆயிட்டே இருக்கு, அந்த ஒரு ப்ராசஸ் அப்படியே பொறுமையா அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஓகேங்களா? அப்ப இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். ஸோ அந்த ஒட்டுமொத்த மனுக்குலமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி அங்க காத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த வெயிட்டிங்கு காத்திருக்கிற விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு களி கூறணும், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கூட அதுக்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்மள்ட்ட வந்துடும். எல்லா விஷயத்திலையுமே தேவன் என்ன வச்சிருந்தாருங்க, அவருடைய படைப்பு, இயற்கை, எல்லா விஷயத்திலுமே என்ன வச்சிருந்தாரு, டிவைன் ஸ்லோனஸ், ஒரு தெய்வீக நிதானமான ஒரு போக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்க வச்சிருந்தாரு. புது சிருஷ்டியை உருவாக்குறதுல என்ன பண்ணுவாருங்க, அவசர அவசரமா டக்கு டக்குன்னு செஞ்சிருவாருங்களா, வாய்ப்பே கிடையாது. அதுலயும் என்னதான் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு டிவைன் ஸ்லோனஸ் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே புது சிருஷ்டிகள் தானே, என்ன தலையாட்ட மாட்டேங்கிறீங்க? ஓகேங்களா? நம்ம எப்ப புது சிருஷ்டி ஆனோம் சொல்ல முடியுங்களா? ஞானஸ்தானத்துக்கு அப்பதான் நீங்க வந்து அந்த ஒரு கரு உருவாச்சா? அப்புறம் நம்மளால சொல்ல சப்ஜெக்ட் கேட்கும் போது ஆயிருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம். சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கொஞ்சம் வருஷம் கூட கழிச்சு கூட என்ன ஆயிருப்பாங்க, அந்த ஸ்பிரிட் பிகெட் எல்லாம் ஆயிருக்கலாம், சொல்லவே முடியாது. ஸோ அப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலான ப்ராசஸ். இந்த நேரத்துலேருந்து இப்போலேருந்து நான் வந்து புது சிருஷ்டி ஆயிட்டேன், எனக்குள்ள ஒரு கரு உருவாயிருச்சு சிந்தையில் அப்படின்னு சொல்ல முடியுமானா
அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அது கூட எப்படி தான் பண்றாரு அப்படின்னா ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். யாராலையுமே என்ன பண்ண முடியாதான் ஒரு புது சிருஷ்டியால இந்த ஒரு டைமுக்குள்ள நான் இந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிடுவேன், நான் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன், நான் சபை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அப்ப அது கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு ஓட்டம் கூட எப்படி தான் இருக்கு அப்படின்னா பொறுமையா தான் என்ன பண்ணணும், அங்க ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு முதிர்ச்சி நிலைமை அடையிறது கூட எப்படி தான் இருக்கு அப்படின்னா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணணுங்க, அங்க வளர்த்துட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாங்க, பொறுமையா வளர்த்தா போதுமா? ஏன்னா அதை நம்ம தப்பாவும் புரிஞ்சுக்க கூடாது. சரி, ஏன்னா தேவன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு, பொறுமையா தானே பண்ணிக்கிறாரு. இந்த சண்டே இல்லைன்னா அடுத்த சண்டே போய்க்கலாம், 9:30க்கு தானே எக்லீஷா, 10:30க்கு வந்துக்கலாம். ஓ, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, தப்பா எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? அவர் தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு, நிதானமா பண்றாரு. நம்ம எப்படி பண்ணணுங்க, ஆமா நம்ம ஃபாஸ்டா பண்றதே எப்படிதான் இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு போட்டோ வந்திருக்கும், ஓகேங்களா, அப்படியே ஊறிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நம்மள என்ன பண்ணிக்க கூடாது, தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவன் பொறுமையா தானே செய்யறாரு, அதனால நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், பொறுமையா கேரக்டர் டெவலப் பண்ணிக்கலாம். பொய் சொல்றதை என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு 10 பொய் சொன்னா நாளைக்கு 9 பொய் சொல்லிக்கலாம், பொறுமையா கம்மி பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. அதுக்கு தான் சொல்றாரு, நம்மளுடைய வீக்னஸஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோமா, எடுத்துட்டு போவோமா. அந்த பலவீனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய சாவு வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எதிர்த்து எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதான் சொல்ற வி அன்லர்ன் த ஈவில் ஸ்லோலி. அந்த ஒரு நம்ம தீமை நம்மள்ட்ட இருந்து வெளியே போறது அப்படியே பொறுமையா வெளியே போயிட்டே இருக்கணும். இன்னொரு சைட்ல அந்த ஒரு நன்மை என்ன ஆகிட்டே இருக்கணும், அங்க உள்ள வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த சைடு தீமை போயிட்டே இருக்கணும், இந்த சைடு நன்மை உள்ள வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு முதிர்ச்சி நம்மளுக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ தேவனும் என்ன பண்றது இல்லையா, அந்த ஒரு முதிர்ச்சியை நம்மள்ட்ட இமீடியட்டாலாம் எதிர்பார்க்கறது இல்லை. அவன் பேப்டிசம் எடுத்துட்டாங்க, என்ன 2 வருஷம் ஆச்சு, இன்னும் இப்படியே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தேவன் என்ன பண்றது இல்லைங்க, அதை எதிர்பார்க்கறது இல்லை. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளோட நிலைமை தெரியும், அதனால ஸ்லோவா தான் அவரும் என்ன பண்றாருன்னா அங்க எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்குன்னு வந்து இப்போ ட்ரக் அடிக்டா இருக்காங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சரி பொறுமையா பேப்டிசம் எடுத்துட்டேன் ஆனா பொறுமையா என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஒரு பழக்கத்தை விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப எதை ஸ்டாப் பண்ணணும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணி தான் ஆகணும், ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதே கேரக்டர் டெவலப்மெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், எவ்வளோ ஃபாஸ்டா நம்மளால டெவலப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு யாருன்னா பேதுரு எந்த அளவில் அவரோட கேரக்டரை டெவலப் பண்ணார் அப்படின்னா 3 வாட்டி என்ன பண்ணாருங்க, மறுதளிச்சார், ஃபீல் பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டோன்னு என்ன பண்ணிட்டாருங்க, இமீடியட்டா போய் மன்னிப்பு கேட்டார். ஒருத்தர் என்ன பண்ணல, மன்னிப்பே கேட்கல. ஆனா இவர் என்ன பண்ணாருங்க, இமீடியட்டா போய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணாருன்னா மாறினார். அந்த ஒரு ஹம்பிள்னஸை காட்டினார், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அது வந்து இமீடியட்டா நடக்கணும். அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளி போட்டுறக்கூடாது. தள்ளி போட்டா இன்னொருத்தருக்கு ஆன மாரி நம்மளுக்கும் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ப்ராசஸை நம்ம எவ்வளோ ஃபாஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். தினமும் ஃபாஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். 27ஆம் சங்கீதம் 13 மற்றும் 14ஆம் வசனம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஓகேங்களா. அப்படின்னா ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அந்த ஒரு விசுவாசத்துல இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆயிருப்போங்க, கண்டிப்பா கெட்டுக்கு போயிருப்போம். அதனாலதான் அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஃபேத் என்ன பண்ணணும் அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா நம்ம அனுதினமும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தை வச்சு தேவன் மேல வச்சு தான் என்ன பண்ணணும்னா அங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதான் கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இரு. ஸோ தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா அந்த ஒரு ஓட்டத்தை அங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல அங்க ஸ்லோ ஆயிடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்படுமா, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குமா. பாசிட்டிவான ஒரு நோட்ல நம்ம வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா
நம்மளுடைய இருதயம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்து அப்படியே மெச்சூர் ஆகிட்டே அங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாராம் நம்மள்ட்ட அங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. எப்படின்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாத்திரையை போட்டு டோலோ 650 போட்டு காலைல ஏஞ்சோன்னு என்ன ஆயிடணும், அப்படிலாம் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவாருங்க, ஒரு வாரம் ஆகும். தேவன் என்ன தான் பண்ணுவார், பொறுமையாக தான் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எதுலையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இமீடியட்டாக தேவன்கிட்ட பதில் எதிர்பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? அதனால என்ன சொல்றாங்க, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு எதிர்பார்க்குறோம், அது நடக்கலை அப்படின்னும் போது உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு விஷயத்துல சோர்ந்து போயிடவே கூடாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள அந்த ஒரு சண்டை. ஓகேங்களா? போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சின்ன எக்ஸாம்பிள், அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கே தெரியும் என்ன பண்ணணும். சரி பரவாயில்ல சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா, சின்னதாக ஒரு கேப் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, காலம் ஃபுல்லாக என்ன தான் சொல்லிட்டு இருப்போம், போய் தான் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஒரு சண்டேல நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, விட்டு கொடுத்துடவே கூடாது. அது நம்ம ஸ்லோவாக டெவலப் ஆனால் கூட விட்டு கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அந்த ஒரு சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஓகே, அப்ப நீதிமான்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை, பொறுமையா தான் என்ன ஆகும். சூரியன் எப்படி பொறுமையா மேல வருதோ, ஸோ அதே போலதான் நீதிமான்களுடைய வாழ்க்கையும். ஸோ அவங்க நீதிமான்கள் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, போராடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஃப்ளெஷ்ஷை எதிர்த்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த சூரியனுக்கு அங்க ஒப்பிட்டு அங்க பேசுற இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பி தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஓகேங்களா? அப்ப இடைவிடாமல் என்ன பண்ணணும், அங்க நம்ம அந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கேப் விட்டோம் அப்படின்னா உள்ள யார் வந்துருவா, ஆமா, கொஞ்ச நாள் இப்படியே போக போக நம்ம சத்தியத்துல தான் இருக்கோமா, இதுதான் சத்தியமா அப்படின்லாம் யார் யோசிக்க வச்சிருவா. ஓகேங்களா? அந்த ஒரு கேப்பு சின்ன கேப்பா இருக்கும் போதே டக்குன்னு மூடிட்டோன்னா என்ன இல்லைங்க, பிரச்சனை இல்லை. அது அப்படியே பெருசா போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாத்தான் எப்படிலாம் யோசிக்க வச்சிருவான். இன்னும் நம்ம எது கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே சரியில்லை, தேவனும் எதுவும் தர மாட்டேங்கிறாரு, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள அப்படியே போயிட்டு இதுதான் சத்தியமோ இல்லை வேற ஏதோ சத்தியமா இருக்குமோ. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவான் சாத்தான் அப்படின்னா, யோசிக்க வச்சிருவான். ஸோ அந்த ஒரு கேப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிடவே கூடாது அப்படின்னா விட்டுடவே கூடாது. அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. யாருன்னா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே நோவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருங்க, 120 வருஷம் வேலையை செஞ்சாரு. கரெக்டுங்களா? நம்ம 120 வருஷம் நினைச்சு பாருங்க. ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா 120 வருஷம்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோமா ஒரு விஷயத்துக்காக? தேவன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது அவருக்கு பெரிய டெஸ்டே கிடையாது. வேலைக்குள்ள போயிட்டாரு பாருங்க, அதுக்கப்புறம் எத்தனை நாள் வெயிட் பண்ணாருங்க, அதுதான் அவருக்கு பெரிய டெஸ்ட். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுமே சுத்தி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எவ்வளோ கேவலமா பேசியிருப்பாங்க. என்னப்பா நீ ஏன் ஒரு வேலையை செஞ்சு நீ ஏன் உள்ள போய் உட்காந்துட்டு இருக்க, ஒரு வாரம் ஆகுது, 7 நாள் கழிச்சு தான் என்னாச்சு மழை வளர்ந்தது. அப்ப எவ்வளோ அசிங்கமா பேசியிருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருங்க, வெயிட் பண்ணார். ஸோ 120 இயர்ஸோட அந்த ஒரு 7 நாள் வெயிட் பண்ணார் பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு டெஸ்டா அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆபிரகாம் எடுத்துக்கலாம், அவர் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருங்க, 25 வருஷம். கரெக்டுங்களா? ஒரு குழந்தைக்காக அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு, அவருக்கு நிறைய கனவுலாம் வந்தது. என்னங்க, பயிர்கள் இதெல்லாம் வந்து என்னங்க அவரை வணங்குற மாதிரியும் சூரியன் சந்திரன் வந்து வணங்குற மாதிரிலாம். அது எப்போதான் நடந்தது, உடனே நடந்துருச்சா? அப்போ அவர் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். இருந்தும் பார்த்தீங்கன்னா அவர் போய் அங்கே ஜெயிலில் இருந்துட்டு ஒரு அடிமையாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாவாகி அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பஞ்சம் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே வந்து வருவாங்க. ஸோ அவ்வளோ காலங்கள் என்ன இருக்கு அப்படின்னா அவர் வெயிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் மோசையும் என்ன பண்ணாருங்க, ஒரு லீடர்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு, பொறுமை தேவைப்பட்டிருக்கு. அதனால எத்தனை வருஷம் தேவன் என்ன பண்ணாரு, ஆமா, ஆடு மேய்க்க விட்டாரு. ஆடு மேய்ச்சா என்ன வந்துடும்,
ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆடுகள் மாதிரியே என்ன ஆயிடுவோம், நம்மளும் ஆயிடுவோம். ஸோ அதனால தேவன் என்ன பண்ணா 40 வருஷம் அந்த ஒரு பொறுமை மோசே கத்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு எத்தனை வருஷம் இருக்கு பொறுமையை கத்துக்க? அவரு 120 வருஷம் இருந்தாரு. ஓகேங்களா? நம்மளுக்கு 40 வருஷம்லாம் வாய்ப்பே இல்லை. அப்ப எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த ஒரு புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் உருவாக்குறதுக்கு அவ்வளோ ஸ்லோவாக தான், அவ்வளோ பொறுமையாக தான் தேவன் என்ன பண்றாராம் அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஸ்லோ ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சரி, தேவன் எல்லாம் ஸ்லோவா தானே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, திரள் கூட்டத்துக்கு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க சொல்ல, ஏறக்குறைய 2000 வருஷம் ஆகுது அந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4-5 தான் பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அவங்களை குறித்து எழுதிக்கிட்டே வர்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவுமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம்மை நியாயம் நிமித்தம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸா சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, நம்ம எப்படிதான் ஓடணுமா, பொறுமையா அங்க ஓடுறவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு பொறுமை நம்ம ஒவ்வொரு புது சிருஷ்டியோடைய வாழ்க்கையிலுமே என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுங்க, அந்த ஒரு பொறுமை போயிட்டே இருக்கு அப்படின்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாத்துறது, நான் பொறுமையா மாத்திக்கிறேன், ஆனா மற்றவங்களாம் எப்படி மாத்திக்கணும்? போன வாரம் சப்ஜெக்ட் கேட்டியா இல்லையா? அப்புறம் இவ்வளோ பொறுமையா இல்லாமல் இப்படி டக்கு டக்குன்னு பேசுற. அப்போ மற்றவங்கள்ட்ட போகும்போது என்ன பண்ணிடுவோம், அந்த பொறுமையை தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பொறுமையா தான் அந்த ப்ராசஸ் பண்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவோம், மற்றவங்கள போய் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா அங்க கேள்வி கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லா புது சிருஷ்டியோடைய வாழ்க்கையிலுமே என்னதான் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு பொறுமையா தான் அந்த ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். ஐசையா 40ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31ஆம் வசனம். ஐசையா 40ஆம் அதிகாரம் 30, 31. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓகேங்களா? எப்பதான் நம்மளுக்கு புது பலன் வரும்னு சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்குங்க, புது பலன் கிடைக்கும். அவசரமா நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இன்னும் உற்சாகமா இந்த ஒரு ஓட்டத்துல ஓடணும் அப்படின்னா நம்மளுக்கு எது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா காத்திருக்கிற ஒரு விஷயம். எப்படி தேவன் அங்க வந்து காத்திருந்தாரோ, காத்திருந்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாரோ, அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் அதே ஒரு சிந்தைக்கு போகணும். ஏன்னா தேவனுடைய சிந்தையை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் எது தேவை அப்படின்னா அந்த பொறுமை. நம்ம பண்ற ஒவ்வொரு கிரியா இருக்கட்டும், பேசுற விஷயமா இருக்கட்டும், சிந்தையில யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்குதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதை தான் கொடுத்துருந்தாருங்க, கழுகை தான் அங்கே வசனத்தில் பார்த்தோம். கரெக்டுங்களா? கழுகையோட ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல தான் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஸோ நம்மளும் அதே போல பறக்கணும் அப்படின்னா என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா பொறுமையாக என்ன பண்ணணும், அங்கே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக இருக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணுவாராம், ஊக்கப்படுத்துவாராம், என்கரேஜ் பண்ணுவாராம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னதான் சோர்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த ஒரு ஏற்ற வேலையில் அவர் என்ன பண்ணுவாராம், நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி, சரி நம்மளோட பையன் என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரி அப்படின்றதுக்காக ஏற்ற வேலையில் அவர் வந்து என்ன பண்ணுவாராம், நம்மளை என்கரேஜ் பண்ண ஊக்கப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய அந்த ஒரு மெத்தடை, அவருடைய சிந்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
எது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஒரு காத்திருக்கிற அந்த ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் நம்ம தேடுவோம், எவ்வளோ கேட்போம், அது கிடைக்கல அப்படின்னும் போது உடனே சோர்ந்து போயிட்டு இல்லை அவசர அவசரமா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா? இப்ப பேங்க்ல போய் ஒரு அமௌண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பதான் வட்டி கொடுப்பான்? ஒரு மாசம், ஒரு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன இல்லைங்க, பொறுமை கிடையாது. இப்ப என்ன பண்ணிடுறோம், ஏதாவது குறுக்கு வழி இருக்கா பணம் சம்பாதிக்க, இதுல போடலாமா அதுல போடலாமா, எதுல போட்டா என்ன கிடைக்கும், இமீடியட்டா எனக்கு ரிட்டர்ன் வரணும். புரியுதுங்களா? அப்ப எந்த விஷயத்திலுமே நம்மளுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, அங்க பொறுமை இல்லாம அங்க போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறோம். ஸோ ஆதியில படிச்ச அதே வசனம் தான். என்ன அப்படின்னா, அவர் ஒன்னு சொன்னா அப்படின்னா அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ புது சிருஷ்டியோடைய ஒவ்வொரு விஷயமுமே பொறுமையாக தான் நடக்குது. அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ், ராஜ்யம் கூட எப்படி தான் வருதுங்க, பொறுமையாக தான் அங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி தான் வருது, அப்படியே பொறுமையாக தான். கண்ணுக்கு தெரிகிற பாகம் வரும்போது தானே ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும், ஓ வந்துடுச்சா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவாக அது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம வெயிட் பண்ண சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவர் பேக்ரவுண்ட்ல நம்மளுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பார். கரெக்டுங்களா? அவருடைய வேலையை என்ன தான், புது சிருஷ்டிகளை செலக்ட் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வேலையை எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட்ல அங்க செஞ்சுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொறுமையோடு இருந்து இது மட்டுமாய் கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.